பாஜக தமிழகத்துல காலூன்றதுக்காக தான் வடமாநில வாக்காளர்களை தமிழக வாக்காளர்களாக மாற்ற பார்க்கறாங்க அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் சொன்னதை இப்போ விரிவா பார்க்கலாம். நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய பண்பாட்டை, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, நம்முடைய அரசு, தனியார் துறைகளின் வேலை வாய்ப்புகளை முற்றுமுதலுமாக அபகரித்து கொண்டு தனதாக்கி கொள்ளுகிற ஒரு சூழ்ச்சி இதில் இருக்கிறது. தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அதனால் நிச்சயமாக அந்த 70 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களை உரிமை பெற்று அவர்கள் வாக்களிக்க முற்பட்டால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதாவின் ஆதரவாளர்களாக வாக்களிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்கு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போதெல்லாம் திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலே கொண்டு வந்து வேன்களில் இறக்கப்படுகின்ற கூட்டம் வடவர்களின் கூட்டமாகத்தான் இருக்கிறது. இதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 6.5 லட்சம் மக்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாக்காளராக சேர்க்கப்பட்டு இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை திட்டமிட்டு ஒரு மாநிலத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்வு இந்த மண்ணில் நிலைபெறவில்லை, இங்கு நாம் காலூன்ற வேரூன்ற முடியவில்லை என்பதற்காக இறக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரே நாடு, ஒரே குடும்ப அட்டை, ஒரே ஓட்டுரிமை என்கிற நிலையை ஒன்றிய அரசு கொண்டு வருவது நிச்சயமாக ஏற்க முடியாது.